அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதையாவது சொன்னதை இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சுருக்காங்களா அப்படின்னா இல்லை. முதல்ல ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தருவோம்னு சொன்னார். ஆனால் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே தந்தார்களா என்று சொன்னால் தரலை. 30 மாதம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு இப்பொழுது எல்லோருக்கும் கொடுப்போம் என்று சொன்னார். சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்றது மாதிரி இப்பொழுது எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5 ஆண்டு காலமும் எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரவில்லை. இருக்கிற எல்லா நாளும் மத்திய அரசை பகுத்து கொண்டே போனதுதான் மிச்சம். சரி, பள்ளிக்கூடத்துறை இருக்கிறது, பள்ளி கல்வித்துறை இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பள்ளிக்கூடங்களின் வாசலிலும் கஞ்சா விற்பனையாகிறது. கஞ்சா மட்டுமல்ல, ஆசிரியரே வகுப்பு வரும்போது கஞ்சா போட்டுக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் கஞ்சா போட்டுக்கொண்டு அந்த மாணவர்களை அழைத்து கால் பிடிக்க சொல்லுகிறார், காலை தடவிவிட சொல்லுகிறார். எப்படி மாணவர்கள் படிப்பார்கள்? வீட்டில் உள்ள பெற்றோர்கள் மாணவர்கள் நல்லா படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நமது கிருஷ்ணகிரி இந்த மாவட்டத்தில் சீனிகிரி பள்ளி, ஒரு பள்ளியில் மாணவர்களை வீட்டில இருந்தே வாரியெல்லாம் எடுத்து வந்து பெருக்க சொல்றார்கள் ஆசிரியர்கள். இது நடந்த உண்மை. இந்த சீனிகிரி கிராமம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம் அல்லது செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். கேன் தொட்டின்னு ஒரு பள்ளிக்கூடம், கேன் தொட்டி. அதுல மதிய உணவு சாப்பிட்ட பிள்ளைகள் அந்த பள்ளி விழுந்து சாப்பிட்டதுனால 24 மாணவர்கள் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார்கள். தேன்கனிக்கோட்டை செட்டி கிராமத்தில் அங்கு பார்த்தீங்கன்னா சாலைகளே கிடையாது. மாணவர்களும் நடந்தான் போறாங்க, எல்லாரும் நடந்தே தான் போறாங்க. வயதானவர்கள், பெண்கள் அனைவரும் நடந்து போகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அங்கு சாலைகள், இந்த ஊரில் தேன்கனிக்கோட்டை இந்த கிராமத்தில் சாலை போடவில்லை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துகிறார். சென்னையிலே கார் ரேஸ். இங்க காலால் கூட நடந்து போக முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்னெல்லாமோ சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. ஆனால் இங்கே மலர் வணிக வளாகம் என்று இருக்கிறது. மலர் வணிக வளாகத்திற்கு கீழ் என்ன தெரியுமா பண்ணாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு போகக்கூடிய சத்துணவு, அரிசி எல்லாவற்றையும் எங்கன்னு அடைச்சு வச்சிருக்காங்கன்னா அந்த மலர் வணிக வளாகத்தினுடைய கழிவறையில போய் அடை வச்சு வச்சிருக்காங்க. எப்படி மோசமான சூழ்நிலை! சரி, இதுதான் அப்படின்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் உங்களோடு நான் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டார். எல்லா பள்ளிக்கூடத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பள்ளிக்கூடங்களையும் மூடிட்டு முதலமைச்சரே போய் அங்கே போய் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சொன்னா அது எப்படி அந்த மாணவர்கள் படிப்பார்கள்? அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. வேப்பனஹள்ளி ஜிங்கலூர் துண்டிக்கப்பட்டது. இன்று வரையில் அந்த பாதைகள் இணைக்கப்படவில்லை. ஜூன் 2024 14 நகராட்சியினுடைய 13 பேர் அங்கே வாய்ப்பட்டது. அம்பேத்கர் காலனியில் கீழவரப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் இதுவரையிலும் அங்கு குடிக்க கூட தண்ணீர் கிடையாது. இங்கு இருக்கிற டேம், கீழ்வரப்பள்ளி டேம், அது கழிவுநீர் கலக்கிற டேமாக இருக்கிறது. அந்த தண்ணீரை தான் மக்கள் குடிக்கக்கூடிய அளவிற்கு ஆகிப்போச்சு. இந்த வீடியோவில் பார்த்திருக்கலாம். நீங்க மாம்பழம் அதிகமாக விளைச்சல் வருகின்ற பொழுது, அது விலையில்லாமல் போகும்போது இந்த மக்கள் நிறைய போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் ஆனால் பலன் ஒன்றுமில்லை. காரணம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்டுகொள்ளவில்லை. தேசிய ஜனநாயக ஆட்சி வரும்பொழுது நிச்சயமாக இதற்கெல்லாம் நாங்கள் ஒரு தீர்வு கொண்டாடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.